அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதை நாம் ஒருபோதும் விட்டு விலகாதவாறு நாம் தற்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 17 18 முடியும். உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதா இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவருடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நாங்கள் நல்ல மனச்சான்று கொண்டுள்ளோம் என உறுதியாக நம்புகிறோம். அனைத்திலும் நன்னடத்தை உடையவர்களாக இருக்கவே விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். எந்த பணியாளர்களும் நன்னடத்தை உடைய பணியாளர்களாக இருக்கத்தான் விரும்ப வேண்டும் இல்லையா? அப்படி இருந்தா தான் நமக்கு ஒரு நிறைவே கிடைக்கும். ஏனென்றால் நம் தலைவர்களுக்கு கீழ்ப்படியே சொல்லுகிறார் இறைவார்த்தையிலேயே இல்லையா? இப்போ திருச்சபை குருக்களா, அவங்களுக்கு நாம கீழ்ப்படியணும். ஆயரா, அவங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்மை அரசாளுகின்றார்களே அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? அப்படி கீழ்ப்படியும் போதுதான், ஏனென்றால் அவர்கள் நம்மளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டுமே, நாம் கீழ்ப்படிவோம். அவர்கள் நமக்கு நன்மை செய்யாவிட்டால் அவர்கள் இறைவனிடம் கணக்கு கொடுக்க வேண்டும். அதான் சொல்றாரு. ஏன்னா அவர்கள் நம்மேல் விழிப்பா இருக்கிறார்கள், நம் பொருட்டு. அப்போ நம் பொருட்டு அவர்கள் விழிப்பா இருப்பவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும், எதை செய்தாலும் இல்லையா? ஒவ்வொருத்தருடைய பணியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுமையாக இருக்காதவாறு அது லகுவாக மாற்றி அமைக்கும்படி நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்களோடு இணைந்து நடக்கும் போது எல்லாம் நிறைவாக இருக்கும் இல்லையா? அப்போ தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி திருச்சபைக்கு இயேசு தலைவரோ அதுபோல் நம் குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கு தலைவர் இல்லையா? தாய் தன் பிள்ளைகளுக்கு தலைவி இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் நினைக்க வேண்டும். நாம் நேர்மாறாக நினைக்கும் போது எதுவுமே நமக்கு நிறைவாக இருக்காது. அப்போ நாம் எல்லாவற்றிலையும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அவர் சொல்வது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும். அப்படி நிறைவாக நடக்கும் வரத்தை தான் நாம் கேட்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லா வகையிலும் உண்டு. எப்பவுமே இன்பமே இருந்தா நல்லாவும் இல்லை, எப்பவும் துன்பமே இருந்தாலும் நல்லாவும் இல்லை. சில பேருக்கு எப்பவும் பிறந்த நாள் முதல் கொண்டு இறக்கும் நாள் வரைக்கும் துன்பங்களா தான் இருக்கும். அது இறை சித்தமாக இருக்கலாம் இல்லையா? அப்படி அந்த இறை சித்தத்துக்கு யாரும் குறுக்க நிக்க முடியாதே. நம்மளால என்ன செய்ய முடியும்? உதவி வேணா செய்ய முடியும். ஆனா அந்த துன்பங்களை நாம் சுமக்க முடியாது. அவர்களுக்காக ஜெபிக்க முடியும் இல்லையா? உடல் உழைப்பு செய்ய முடியும். மற்றபடி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனிடம் வேண்ட முடியும். அந்த துன்பங்களை குறைக்கும்படி நாம் கேட்க முடியும். அதை கேட்கலாம் நாம் இல்லையா? அப்படி பிறருக்காக நாம் பரிந்துரை செய்யும் போது அதிலே ஒரு நிறைவு கிடைக்கும் நமக்கு. நாம் பிறருக்காக பரிந்துரை செய்கிறோமா, இல்லை நமக்கு மட்டுமே கேட்கிறோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இதுகால் வரைக்கும் எங்களை நடத்தி கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை முழுமையாக வழிநடத்தி எங்களுக்கு தேவையானதை செய்து நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை தந்தீரே, அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.